ஓம் ஹத்தி சாய் நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம்மளுடைய ஞானசக்தி ஊடகத்திற்கு வந்த ஒரு கமெண்ட்டு, அதற்கு நம்ம கொடுத்த பதில். இந்த பதில் மட்டும் இல்லாமல் ஒரு தெளிந்த ஞான விளக்கத்தையும் நம்ம கொடுத்துட்டா நல்லா இருக்குன்றதுக்காக இந்த பதிவை நம்ம போடுறோம். சர்வவசிய தனாகர்ஷண சங்கல்ப மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வேதமுனி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உபதேசித்து தந்த ஒரு வழிமுறையை நம்ம இங்கே பதிவுகளாக கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு அம்மையார் வாழை இலை கிடைக்கவில்லை என்றால் எதை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் கொடுத்துருக்கோம். தங்களின் இயல்பான வழக்கமான நிலையினை தொடரலாம். எல்லாவற்றிற்கும் மாற்று வழி கேட்டால் என்னதான் செய்வது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது இல்லைன்னா என்ன பண்ணுறது, இதுக்கு பதில் நம்ம என்ன செய்யறது, ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறாங்க, அதை செயல்படுத்தவே எனக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கோடி கோடியாக செல்வம் சேர்த்து இடம் வாங்கி கோயில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து பத்திரிகை அடித்து கொடுத்து எல்லா தடபுடலான ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. கடைசியாக கோயில் கும்பாபிஷேகம் அன்றைக்கி நடத்த முடியல. ஏன் அப்படின்னாக்கா, காரணம் என்னன்னாக்கா, விளக்கேற்றுறதுக்கு வத்துக்குச்சி இல்லை, நாங்கள் எப்படி கும்பாபிஷேகம் பண்ணுறதுன்ற கதையாகத்தான் இது போகுது. எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரின்ஸிபல் சார் ஒருத்தர், அதாவது ஏன்பா ஷூ போட்டு வரல அப்படின்னாக்கா, சார் காசு இல்லை சார் அப்படின்ட்டு ஒரு பையன் சொல்கிறான். அதுக்கு அவர் கேட்குறார், அதாவது டொனேஷன் கட்டியாச்சு, ஃபீஸு மொத்தத்தையும் கட்டியாச்சு, ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு, புக்கு வாங்கியாச்சு, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் கட்டியாச்சு, எல்லாம் கட்டியாச்சு. எவ்வளோ கட்டியிருக்கிறாங்கனாக்கா பல லட்சங்கள் கட்டியாச்சுன்னு வச்சுங்க. ஆனால் ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு ஷூ வாங்க முடில அப்படின்றதுக்காக காலேஜுக்கே வராத விட்டுறணுமா, இல்லை கிளாஸே கவனிக்காத விட்டுறணுமா, இல்லை என்ன தான் செய்யணும்னு தெரியலையே அப்படின்ற கதையாக தான். சரி, இதை நம்ம ஒரு உதாசீனமான பதிலாக இது இருக்கக்கூடாதுன்றதுனால ஒன்று மட்டும் நம்ம சொல்லலாம், பயன்பாட்டுக்கு வரா மாதிரி. ஒன்று, வாழை இலையே விற்காத ஒரு ஊரில் யாராவது இருக்கிறாங்கன்னும் போது அதை ஒரு நியாயமான கேள்வியாக நம்ம எடுத்துக்கலாம். வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க சுற்று வட்டாரத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் வாழை இலையே எங்கேயும் கிடைக்கல. நான் என்ன தான் சார் பண்ணுறது, ஆனால் பூஜை பண்ணோம் சார் அப்படின்னாக்கா, இதை வேதாத்ரி மகரிஷிக்கிட்ட தான் போய் கேட்கணும். அவர்கிட்ட யாருன்னா கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இருக்கின்ற பொருட்களை வைத்து இயல்பான நிலையில் தன்னுடைய பக்தியை இறைவன் திருவடியில் செலுத்துகின்ற பொழுது அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னாக்கா ஏற்றுக்கொள்ளப்படும் தான். அதுக்கு தான் நிறைய கதைகள் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க. என்னன்ட்டு, ஒருத்தன் கோடி கோடியாக செல்வங்களை கொட்டி ஆலயம் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு ஈசனாரை அழைக்கிறான். ஆனால் ஈசன் அங்கே போகாத வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு. பார்த்தா மனதிலே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் அவன் பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போ வாழை இலை இல்லை, எந்த பொருளுமே இல்லாத ஒருத்தன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து வழிபாடு முடித்து ஈசனுடைய அன்பை பெற்றுட்டான். அப்போ நம்ம இந்த மந்திரமே இல்லாத கூட தான் நம்ம ஈசனுடைய அன்பை பெற்று தானம் தவம் செய்து நாம் பொருள் சக்தியை நம்ம மீட்டெடுக்கலாம். அதனால் இவங்க கேட்ட கேள்வியில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தெரியாத செய்தக்கூடாதே, சொன்னவங்ககிட்டயே கேட்டுக்கிட்டு நம்ம சரியான வழிமுறை தெரிஞ்சுக்கிட்டு செய்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அது உண்மையான பக்தியும் சரணாகதியும் இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த மந்திரம் ஜபிச்சாதான் எனக்கு செல்வம் வருமா, ஈசன் நேரடியாக கொடுக்க மாட்டாரா, என்னுடைய இஷ்ட தெய்வம் கொடுக்காதா, என்னுடைய குரு கொடுக்க மாட்டாரா அப்படின்ற அந்த ஆழ்ந்த சரணாகதி தத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு பூஜை முறைகளே முதல்ல தேவையில்லை. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா. மனது பக்குவப்பட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு சத்திய மெய்ஞான நிலைக்கு வந்துடுச்சுனாக்கா எதுவும் தேவையில்லை, தெய்வத்தினோட கேட்டாவே கிடைக்கும். அதனால் இது மாதிரி ஒரு இயல்பான ஒரு சிந்தனை நிலையிலிருந்து விடுபட்டு உயர்ந்த சத்திய நிலை சிந்தனைக்கு வரணும். சரணாகதியும் விசுவாசமும் நம்பிக்கையும் குருவின் திருவடி மீதும் இறைவனுடைய அருள் மீதும் நாம் வைக்க நமக்கு வல்லமைகள் வெற்றிகள் சகல காரிய சித்திகளும் பலமாக கைகூடி நிற்கும். நாங்கள் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னாக்கா, மந்திர ஜபமே வேண்டாம், குருவினுடைய திருவடி மீது நம்பிக்கையும் சரணாகதியும் விசுவாசமும் தானத்தோடு தவத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றவர்களுக்கு செல்வம் அடிமை போல் வீட்டு வாயிற்கதவை தட்டி சேவை செய்ய காத்து நிற்கும். இது சர்வ சத்தியம். அதனால் ரொம்ப இயல்பான ஒரு வழிமுறையை காட்டி கொடுங்க. இதில் வாழை இலை இல்லைன்னா நான் என்ன பண்ணட்டும், நல்ல எண்ணெய் இல்லைன்னா நான் என்ன பண்ணட்டும், திரி என்ன திரி போடணும், சிகப்பு கலரா பச்சை கலரா இல்லை பஞ்சு திரி போடணுமா,
எந்த திசையை நோக்கி விளக்கு ஏற்றணும், இதெல்லாம் வந்து இயல்பான எல்கேஜி படிப்பு. எல்கேஜிலேருந்து நான் மேலே வரணும் அப்படின்னாக்கா தானமும் தவமும் தொட வேண்டும். அதை தொட்டவர்களுக்கு வேறு எந்த புற பூஜையும் புற வழிபாடும் தேவையில்லை. இதை வந்து அவங்க இயல்பாக கேட்டாங்களோ இல்லாட்டி உண்மையான ஆத்மார்த்தமான நிலையில் கேட்டாங்களோ இல்லை உண்மையாகவே அவர்கள் பாரத தேசத்தில் வாழை இலையே விற்காத இடத்துல, வாழை இலையே முளைக்காத இடத்துல ஏதாவது ஒரு தேசத்தில் இருந்து கேட்டாங்களோன்னு தெரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதிலை நம்ம சொல்லியிருக்கோம். அதை அவர்கள் தெளிவுபட இதை ஞானமாக எடுத்து புரிந்து அதை ஆய்வாக சிந்தனையில் அசை போட்டு சிந்தித்து தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 விதமான பதிலும் இருக்குது. ஒன்று சாதாரண மனிதன் கொடுக்கின்ற பதில், மெய்ஞானத்திலிருந்து கொடுக்கின்ற பதில். 2த்தையுமே ஆய்வு செய்யணும். ஆனால் 2வது தான் எடுத்துக்கணும். 2வது தான் வந்து உண்மையான சத்தியம். முதல்ல சொன்னது நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு பதிவு, தங்களின் இயல்பான வழக்கமான நிலையினை தொடரலாம், எல்லாவற்றுக்கும் மாற்று வழி கேட்டால் என்ன செய்வது. இது ஒரு சராசரி இயல்பான மனிதன் சொல்லுகின்ற வார்த்தை. ஆனால் அதை கடந்து நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே. புறபூஜையை நீக்கிவிட்டு அகபூஜையை செய்கின்றவனுக்கு அகத்துள் இறை இறங்கி வழிகாட்டும். இதுதான் சர்வசத்தியமான ஒரு உயர்ந்த மெய்ஞான நிலை. நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய. அகத்தீசாய நம.